நிறைய பேர் நீ கிறிஸ்தவ பிரசங்கம் கேட்குறாங்க, சொல்லுவாங்க ரொம்ப நல்லா டாப்பாக இருக்குதுங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரசித்து நான் கேட்பேன், விடுறதில்ல. சந்தோஷம், ரசித்து கேளுங்க. ஆனால் ரசித்து கேட்கறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன்? ஹலோ, ருசித்து பார்க்கறதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் பிரியாணியை பற்றி நான் பிரசங்கம் பண்ணணும்னு வைங்க. நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணேனாக்கும், ஊர்லேயே உலகத்துலேயே இந்த மாதிரி ஏன் மாதிரி பிரியாணி வரவே வராதாக்கும், நான் பண்ணேனாக்கும், இவ்வளோ பேர் நல்லா சாப்பிட்டாங்களாக்கும், என்ன மாதிரி எவனுமே பண்ணது கிடையாதாக்கும், இதுக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாமாக்கும், உலக மகா பிரியாணி மேக்கராக்கும் நான் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ரசித்து கேட்டால் போதுப்பா, அப்புறம் நான் அதை ஆக்கி நீங்கள் ருசித்து பார்க்க வேணாமா? ஹலோ, இருக்கிறீங்களா? ரசித்து பிரசங்களை கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ரசித்து கேட்குற பிரசங்கம் இல்லை, ரசித்து கேளுங்க வேணாம் இல்லை. ஆனால் அதை ரசித்து கேட்கும்போது நான் ருசித்து பார்க்கணும்னு ஒரு இது உண்டாகலைன்னா அப்புறம் சரியாக கேட்கலன்னு அர்த்தம், சரியாக விளங்கலன்னு அர்த்தம். அது விளங்காதனால தான் வெறும் ரசிக்கிறதோட போயிடுச்சு, ருசிக்கிற அனுபவம் இல்லை. ருசிக்கணும். எத்தனை பேர் ருசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பாருங்கள். எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? எதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது சத்தியம், இது உண்மை. அவனுக்கு